ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவலுக்கு நாங்கள் ரெடியான விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஒரு 3 டேஸ் ஜாலியாக வந்து ஃபேமிலி ட்ரிப் மாதிரி போயிருந்தோம். அந்த வீடியோலாம் நான் அப்கமிங் விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, நெல்லிக்காய் வந்து ஊறுகாய் போட்டதான்ட்டு. இன்றைக்கி சின்ன நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து பார்த்துடலாம். வீட்டுக்கு வாசல்லே பார்த்திங்கன்னா மரம் வச்சுருக்காங்க. அதில் டெய்லியும் நிறைய நெல்லிக்காய் கொட்டி கிடக்கும். அந்த நெல்லிக்காய்லாம் பொறுக்கி டெய்லியும் வைப்பேன். அதுதான் இன்றைக்கி 1.5 படிக்கிட்ட நமக்கு நெல்லிக்காய் கிடச்சிருக்கு. நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் அழுகுன நெல்லிக்காய்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வேக தான் வைக்க போகிறோம். சின்ன நெல்லிக்காவை டைரெக்டாகவுமே தாளிச்சிடலாம். பட் இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுக்கும்போது நல்லா வெந்திருக்கும். கொட்டை தனியாகவும் அந்த வெளில இருக்க அந்த பல்பெல்லாம் வந்து தனியாக இருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு தூவி விட்டு மேலாப்பில் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆவி வர வரைக்கும் வச்சு எடுத்துட வேண்டியது தான். இந்த கேப்பில் வந்து நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு பொடி வந்து தயார் பண்ணிடலாம். பொடி அப்படின்னாலே வெந்தயம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாவோட காம்பு எடுத்துகிட்டு ஒரு 5-6 நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேவரை வச்சு இது நல்லா புரிஞ்சு வரும். வாசம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கேயுமே நெல்லிக்காய் வந்து நல்லா ஆவி வந்துட்டு இந்த டைமில் ஒரு நெல்லிக்காய் மட்டும் எடுத்து கையால் அமுக்கி பார்த்தாலே அந்த கொட்டை வந்து தனியாக அமுங்கியிருக்கும். இப்படி இருக்கும்போது வதங்கும்போது அதோட டேஸ்ட் நல்லா இறங்கியிருக்கும் ஊறுகாயில். உங்களுக்கு வெளியிலலாம் இப்போ நிறைய நெல்லிக்காய் மாங்காய்லாம் கிடைக்கிது இல்லையா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சம்மர் சீசனில் வெயில் அதிகமாக இருந்தாலும் நிறைய நமக்கு ஃபுட்டு வந்து சூப்பராக நமக்கு கிடைக்கும். நிறைய பழம் கிடைக்கும். மாம்பழம், அதுக்கப்புறம் பலாப்பழம், இதெல்லாம் வந்து சீசனல் ஃபுட் தான். கண்டிப்பாக வாங்கி எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஹீட்டுன்னு விடலாம், பட் இந்த மாதிரி சீசனில் கிடைக்கிற ஃபுட்டு அந்தந்த டைமில் சாப்பிட்டா தான் உண்டு. இப்போ வந்து கடாயில் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்தோம்ல அந்த நெல்லிக்காவை தண்ணி இல்லாமல் அப்படியே இந்த நல்லெண்ணெயில் போட்டுருங்க. இதுக்கு ஃபுல்லாக நல்லெண்ணெயில் செஞ்சது தான் நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலர் மாறி வந்ததும் நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லையா, காஞ்ச மிளகாய், வெந்தயம், கடுகு, இந்த பொடியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் நீங்கள் வந்து கலருக்காகவும் காரத்துக்காகவும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கலருக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டைமில் வந்து நமக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் பாத்திரமும் சேர்ந்தது, அதெல்லாம் வதக்கி வச்சிட்ருக்கேன். எப்பொழுதுமே இந்த மாதிரி ஊறுகாயில் நம்ம கண்ணாடி பாட்டில் இல்லை பிங்கம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நமக்கு லாங் லாஸ்டிங்காக வரும். இதே மெத்தடில் ஊறுகாய் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் பழைய சாதத்துக்கெல்லாம் சூப்பரான சைடிஷ் வந்து வெயில் காலத்தில் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் படுத்துட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இறால் நல்லா பெருசாக இருந்ததுன்னா இறால் 1 கிலோவும், அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பாம்பு மீன் சொன்னாங்க, நாக்கு மீன் அப்படின்னாங்க. உங்கள் ஏரியாவில் எந்த மீனுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்கள். ஒரு பக்கம் வெள்ளையாகவும் இன்னொரு பக்கம் கருப்பாகவும் அதோட செதில் தோல் இருந்தது. ஸோ பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட்டும் அந்தளவுக்கு இல்லை. குழம்புல போட்டால் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் வந்து மீனை வந்து ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணிட்டேன். இறாலை வந்து எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி வந்து சிம்பிளாக ரசமும் மீன் வறுவல் தான். கொஞ்சமாக மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எலுமிச்சம்பழம்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வடை பாயசம்லாம் சாப்பிட்டதுனால எனக்கு சமைக்கிறதுக்கும் மூடில்லை. சரி, மீன் வறுவல்னால் ஒரு சைடிஷ் வந்து முடிஞ்சிடும், அதனால் ரசம் மட்டும் வச்சுட்டேன். எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதமும் நிறையா இருந்தது. இதில் நல்லா தயிர் ஊற்றி சின்ன வெங்காயத்தை நல்ல பொடிசாக நறுக்கி பச்சை மிளகாவையும் சின்னதாக கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த வெயில் காலத்துக்கு நல்லாவே இதமாக இருக்குது. எத்தனை பேர் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பழைய சாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி கூட பழைய சாதம் சாப்பிட்டுட்டு தான் வந்தோமே. நல்லா கடைஞ்சி கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவும் இருக்குது. அந்த பச்சை மிளகாய், சின்ன வெங்காயத்தோட காரம், அந்த சாரெல்லாம் வந்து சாப்பாடில் இறங்கும்போது நல்ல வாசனையாக இருக்குது. இன்றைக்கி வந்து கொஞ்சமாக காலிஃப்ளவர் பண்ணியிருந்தேன். மதியம் லஞ்சுக்கு மீன் வறுவல், நேற்று வச்ச சாம்பார், வடையெல்லாம் ஊறி இருந்துச்சா, மிச்சம் மீதிலாம் எடுத்து வச்சு இன்னையோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லாருமே சாப்பிட்டோம். இப்படி தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது. காலையில் 9 மணிக்கெலாம் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இன்னும் நிறைய ஊறுகாய் இருந்தது மேல் வீட்டுக்கு, அதுக்கப்புறம் பக்கத்தில் எல்லாருக்குமே கொடுத்தோம். எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுட்டு டேரெக்டாக ஆஃபீஸ் வந்துட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சீயக்காய் ரெடி பண்ணுற வேலை, இந்த வேலையெல்லாம் இருந்தது. அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் 10 நிமிஷத்தில் காஞ்சிடும். ஸோ சீயக்காவும் அப்படி தான் முன்னெல்லாம் 3 நாள் 2 நாள் காய வைப்போம். இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு போட்டால் 3 மணிக்குள்ளே நல்லா சூப்பராக வந்து காஞ்சி வந்துச்சு. நல்லா குவாலிட்டியான சீயக்காய், சோப்பு கொட்டை, அதுக்கப்புறம் நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் சேர்த்து நம்ம வந்து சீயக்காய் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். இதில் வந்து ஃபோம் வந்து ஷாம்புவில் வர அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, லைட்டாக தான் இருக்கும். எனக்கு வந்து நல்லா தலை குளிக்கும்போது நுர வரணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேர் பேக் மாதிரி போட்டு மைல்டான ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய மூலிகைகள் சேர்க்குறோம். வெந்தயம், கருஞ்சீரகம், அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி, பூலாங்கிழங்கு, கோரக்கிழங்கு. அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ஒரு 6 மணி போல் வந்தாச்சு. மறுநாள் வந்து வெக்கேஷன்லாம் போகிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு நாள் சாப்பாடு மட்டும் வீட்லேருந்து கட்டிக்கலாம் அப்படிங்கிறதுனால தக்காளி தொக்கு ஒரு சைடு, அதுக்கப்புறம் புளி சாதத்துக்காக சாப்பாடு வந்து வச்சாச்சு. தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வதங்கினதும் கட் பண்ண தக்காளியும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி பவுட்ரு, அதுக்கப்புறம் கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் நிறைய குழம்பு மிளகாத்தூள் போட்டு அந்த எண்ணெயிலே சுருள வதக்கணும். அப்படின்னா நமக்கு நல்ல டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். இதில் வந்து எந்த தண்ணிலாம் நான் ஆட் பண்ணல, அப்படியே எண்ணெயிலே வந்து வதங்குற மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அப்போ தான் 2 நாளைக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. இட்லிலாம் எடுத்துகிட்டு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் காலையில் 5 மணிக்கு கிளம்புறோம். அந்த டைமில் இட்லிலாம் ஊற்றினா கரெக்டாக இருக்காதுங்கிறதுனால மதியானம் லஞ்சும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். நான் வந்து டைலர் கடையில் வந்து சாரீ தைக்க கொடுத்துருந்தேன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக. நான் டோட்டலாக டிஸப்பாயின்ட்மெண்ட் தான். கையில் வந்து இந்த கான்ட்ராஸ்ட் கலர் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். முதுகு பின்னாடி எதுக்கு இந்த கலர் வச்சாங்க அப்படிங்கிறதே தெரியல. அதே மாதிரி பேக்கும் வந்து ரொம்ப க்ளோஸாக வச்சுட்டாங்க. கை வந்து நான் எல்போ கிட்ட கேட்டிருந்தேன், அது வந்து ஆஃப் ஹேண்டு தான் வச்சுட்டாங்க. ஏன்னா துணி பத்தலை அப்படின்லாம் ஏதோ ரீசன் சொன்னாங்க. ஃபஸ்ட் டைம் தான் அந்த டைலர்கிட்ட கொடுத்த, நல்ல வேலை வேறு எந்த ப்ளவுஸும் கொடுக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். சில நேரத்தில் இந்த மாதிரி டைலர்ஸ்லாம் சொதப்புறதுனால நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். சரி ஓகேன்ட்டு ஒரு நாள் சாரீ கட்டலான்னு எடுத்து வச்சுருந்தேன். எங்களுடைய டேப்லெட்ஸு, தலைவலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்க்கு பேராசிட்டமல் சிரப்பு, கொஞ்சம் மாத்திரை, இதெல்லாமே எடுத்துக்கிட்டேன். மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக இப்போது வந்து சப்பாத்தி எங்கள் மாமியார் போட்டு கொடுத்தாங்க. அப்படியே வந்து நான் நின்று இதெல்லாமே திரட்டி வச்சிட்டேன். இப்போ 2 சப்பாத்தியை தான் போட்டு எடுத்தேன். நமக்கு டைமும் சேவ் ஆகும், ஈஸியாக வந்து வெந்துடும். அதுக்காக 2 சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு லைட்டாக பட்டர் தடவி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அன்றைக்கி நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் பொங்கல் தான் பண்ணியிருந்தேன். நைட்டு வந்து டின்னரை முடிச்சுட்டு உடனே சீக்கிரம் தூங்கிடணும், காலைல எழுந்திரிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். பட் அந்த நேரம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு தூக்கம் இல்லாமல் தேவையில்லாத டிஸ்கஷன்லாம் நமக்குள்ளே வரும். அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் வேலைலாம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. புளி சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி பேஸ்ட்டு மாமியார் வந்து ஈவினிங்கே பண்ணி வச்சுட்டாங்க. சாப்பாடு போட்டு கலரியும் வச்சுட்டாங்க. இதை வந்து டிஃபன் கேரியரில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் நான் யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் அது மாதிரி வச்சுருந்தேன். பட் லஞ்சு மட்டும் நாங்கள் டிஃபன் கேரியர் பேக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய டாய்லெட்டரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி லஞ்ச் பண்ணிவிட்டு வந்து இதே மாதிரி பேக்கிங் வேலையும் நடுவில் பண்ணிக்கிட்டோம். தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சாச்சு. ஒரு 3 days ட்ரிப் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து ட்ரெடிஷ்னலான அவருக்கு வேஷ்டி சட்டை, எனக்கு ஒரு சாரீ, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு சுடிதார் செட்டு அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுட்டேன். ஜெய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செப்பல், அவனோட ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சு நாங்களும் நாளைக்கு ட்ரிப்புக்கு ரெடி ஆகிட்டோம். இனிமேல் வர விலாகில் எங்களுடைய ட்ரிப் வீடியோஸ் பார்ப்பீங்க. பாய், டேக் கேர்.